அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். 2 தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்குது. எங்கே இந்த 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிறதுல அருள் டைரி ஃபார்ம் இந்த 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 20 to 25 மாடுகள் எப்போதும் வச்சிருப்பாங்க. சரிங்களா, எல்லா விதமான மாடுகள் இருக்குது. ஹச்சப் மாடு, ஜெர்சி மாடு, ஹச்சப் கிராஸ், ஜெர்சி கிராஸு, அதே மாதிரி நாட்டு மாடு கிராஸு, எல்லா விதமான மாடுகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு தேவையாக இருக்கட்டும், பண்ண தேவையாக இருக்கட்டும், எந்த தேவையாக இருந்தாலும் அவங்ககிட்ட மாடுகள் வாங்கிக்கலாம். சரிங்களா, எல்லா விதமான மாடுகள் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்சப் மாடு, 2வது ஈத்து மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா அரைக்கடை பல்லு. சரிங்களா, இந்த மாடு நல்லா சுத்தமான மாடு. இந்த மாடு வந்து சினை மாடு தான். இந்த மாடு கண்டிங்கன்னா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாடு அரை பை தான் வச்சிருக்கு. முழு பை வச்சுனா அந்த மாடு நல்லா தோரணையாவே பை வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லா இருக்கு. காம்போட நீளங்கள் நல்லா இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹச்சப் மாட்டில் வந்து நம்ம அருமையான ஒரு புல்லுல நல்லா சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நல்ல ஒரு தரமான இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்தோம் நல்ல தரமான கண்டுகள் நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடியில் உள்ள நரம்பூட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மடியில் இருக்க நரம்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு வந்து நடக்கிற பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா ஊக்கமாக நடக்குது. இந்த கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு குணத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு. முட்டுமோ வைக்குமோ நீங்கள் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ரொம்ப சாதுவான மாடு. அதே மாதிரி தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன இறை கொடுத்தாலும் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும். அவங்க கறவை திறன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 19 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே பார்த்தோம், அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு தான் சுத்தமான மாடு. மாடோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 81,000 சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா, 2வது பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸான மாடு. சரிங்களா, அந்த மாடோட டீட்டெயில் பாருங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா அரைக்கடை. சரிங்களா, மாடு பால் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே கறக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து. இந்த மாடு சினை மாடு தான். அந்த மாடு கண்டினை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. மாடோட பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரூபாய் 83,000 சொல்கிறாங்க. நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னன்னா அவங்க சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நேரில் போய் நம்ம வந்து எவ்வளோத்துக்குள்ளே பார்கெயின் பண்ணி பேச முடியுமோ அந்தளவு பார்கெயின் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியும். நமக்கு தெரியும் இந்த மாடு என்ன விலைக்கு ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம பார்த்து அந்த பார்கெயின் பண்ணி பேசுறது ரொம்ப நல்லது. எவ்வளவுக்குள்ள குறைக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம குறைச்சு மாடு வாங்குறது ரொம்ப நல்லது. சரிங்களா, இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸான மாடு. வீடியோல எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல. நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்குட்டான பெரு வர்க்கமான மாடு. சரிங்களா, ஒவ்வொரு காம்புக்கு எந்த அளவு இடைவெளி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு கருங்காமல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் 20 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. அடி நரம்பு எப்படி இருக்கு பாருங்க, எந்த அளவு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடியில் இருக்க நரம்போட்டங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. நரம்போட்டங்களை பொறுத்த நம்ம வந்து பால் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே கணிப்பாங்க. நரம்போட்டங்கள் எந்த அளவு இருக்கு, நல்ல வால் இறக்கத்தோட இருக்கு. நமக்கு வந்து ஹச்சப் கிராஸ் ஜெர்சி கிராஸ்னான மாடுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசன ஃபேட்டுக்கு எந்தவித பிரச்சனை இல்லை. இது இந்த மாடு பார்த்தீங்கன்னா பண்ண தேவைக்கா இருக்கட்டும், வீட்டு தேவைக்கா எந்த தேவைக்குனாலும் இந்த மாடு உகந்த மாடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடு தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை. என்ன இறைகள் கொடுத்தாலும் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும். மடியை பக்கத்தில் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. மடி எப்படி இருக்கு பாருங்க. நரம்போட்டங்கள் எப்படி இருக்கு, நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. நல்ல நீளமான காம்பா இருக்கு. இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு அப்படி பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குங்க. இந்த சுருக்கு வச்சு அந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த அளவு தோரணையா இருக்கும். நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் பாருங்க. இந்த அளவு சுருக்கு இருக்கு. சரிங்களா, 10 நாள் பிடிக்கினாலும் அந்த மாடு இன்னும் வந்து பை வைக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு நல்ல ஊக்கம் நடக்கு. கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். நல்ல மாடு ஊக்கமாக நடக்கு. சரிங்களா, ஊக்கமாக நடந்தாலும் நம்ம மாடு வீட்டுக்கு கொண்டு போகிறோம். ஈன பிறகு நம்ம வந்து கால்சியம் தண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. கால்சியம் தண்ணி எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு இருக்கலாம். சுண்ணாம்பு வாங்கி அதை நீத்தி டெய்லி ஒரு 100 ml கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. மாடு வந்து கறக்கூடிய மாடுகளுக்கு கண்டிப்பாகவே நம்ம வந்து கால்சியம் சத்து கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய சொல்லுவாங்க. மாடு வளர்க்குறவ வச்சு தான் நான் சொல்கிறேன். மாடுடைய ஒவ்வொரு பண்ணையிலும் பார்த்தீங்கன்னா கால்சியம் தண்ணி கொடுத்துருங்க. எதனால அதை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கால்சியம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பால் மூலமாக கால்சியம் அவ்வளோ வெளியே வந்துடுது. அப்போ மாடுகளுக்கு கால்சியம் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம கால்சியம் தண்ணி கொடுத்துட்ருக்கோம். கால்சியம் தண்ணி ரொம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் ஒரு கிலோ சுண்ணாம்பு பாக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரூபா தான் வருது. ஒரு மாட்டுக்கு நம்ம கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா, அப்போ மாடுகள் வந்து படுத்து எந்திக்க இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அது வந்து வருமுன் காக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாடு கீழே படுத்துட்டு வச்சுட்டு அதுக்கு அப்புறம் கொடுத்தோன்னா அது சரி வராது. ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம தெளிவாக சொல்லுவோம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடை வந்து அவுத்து பார்த்து மாடோட நடை எப்படி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம மாடு வாங்குறது ரொம்ப நல்லது. நம்ம எல்லா வீடியும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சரிங்களா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாடு வாங்க போகிறீங்க நேரில் போய் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் போய் மாடு பார்த்து வாங்க. சரிங்களா, அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.